கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு சென்றவருக்கு உதவிய பைனான்சியரை வெளியே வந்ததும் கொடூரமாக கொலை செய்த சம்பவம் நடந்துள்ளது. எங்கு நடந்தது, யார் அவர் பார்க்கலாம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் 33 வயதான பிரசாத். பைனான்ஸ் தொழில் செய்து வரும் இவர் கடந்த 23ஆம் தேதி காலை உத்தமபாளையம் நீதிமன்றம் அருகே உள்ள முனீஸ்வரன் கோவிலுக்கு சாமி கும்பிடுவதற்காக வந்துள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஒருவர் சற்றும் எதிர்பாராத விதமாக தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவரை சரம் மாறியாக குத்தத் தொடங்கியுள்ளார். சுதாகரித்துக் கொண்ட பிரசாத் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கிருந்து ஓடியுள்ளார். சிறிது தூரம் ஓடிய அவர் நீதிமன்றம் அருகே உள்ள தனியார் தங்கும் விடுதிக்குள் புகுந்துள்ளார். அவரை விரட்டிச் சென்ற மர்ம நபர் மீண்டும் அவரை கத்தியால் சரம் மாறியாக குத்தியுள்ளார். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரசாத் அந்த இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குத்தியவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்தவர்கள் சம்பவம் குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பிரசாத்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மேலும் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தனர். கொலை செய்துவிட்டு தப்பியோடிய நபர் யார் என தீவிரமாக தேடி வந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் கத்தியால் குத்தியவர் உத்தமபாளையம் பிடிஆர் காலனியைச் சேர்ந்த அனீஸ் என்பவர் என்று தெரியவந்துள்ளது. இவர் ஏற்கனவே 2 கொலைகளில் தொடர்புடையவர் என்பதால் அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் மேலும் பல தகவல்கள் கிடைத்துள்ளன. ஏற்கனவே கொலை குற்றத்திற்காக சிறை சென்று வெளியே வந்த அனீஸ் பிரசாத்திடம் அவ்வப்போது கடன் வாங்கி வந்துள்ளார். இதில் பிரசாத்திற்கும் அனீஸின் மனைவிக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அனீஸின் மனைவி அவரை விட்டு பிரிந்து கடந்த 1 வருடமாக தனியாக வசித்து வந்துள்ளார். பிரசாத்துடன் ஏற்பட்ட பழக்கம்தான் இதற்கு காரணம் என எண்ணிய அனீஸ் அவரை பழிவாங்க எண்ணி கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இந்நிலையில் அவரை கைது செய்த காவல்துறையினர் அனீஸிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருகின்றனர்.